தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி ஆகஸ்ட் 16, 2024 இன்னையோட வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி மார்க்கெட் காலையிலேயே ஒரு கேப் அப் கொடுத்து தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா நேத்தியோட க்ளோசிங் 49,700 சொச்சம். இன்றைக்கி ஓப்பனிங் 50,000க்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் நமக்கு நல்ல ஒரு கேப் கிடச்சிருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்மளோட இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். நம்மளோட இண்டிகேட்டர் உங்களுக்கு எந்த நாலேஜுமே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி உங்களால் சம்பாதிக்க முடியும். எப்படி சார் பண்ணுறது? நம்ம இண்டிகேட்டர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் பேசிக்ஸ் வீடியோஸ் இருக்குது, அதை பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளுடைய இண்டிகேட்டரை நீங்கள் இப்போது மந்த்லி பிளானும் நம்ம கொடுத்துக்கிட்ருக்கோம், குவார்ட்டர்லி பிளான் கொடுத்துக்கிட்ருக்கோம், 6 மந்த் பிளான் இருக்குது, இயர்லி பிளான் இருக்குது, லைஃப் டைம் பிளான் இருக்குது. இந்த ஆஃபர் நேற்று இண்டிபெண்டன்ஸ் டேலேருந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள், சம்பாதிங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இண்டிகேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் நேராக கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல இன்வைட் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நம்முடைய MST ICRO 2.0 ஈஸி அப்படின்னு இருக்கும், அதை ஒரே ஒரு கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனேயே நமக்கு அந்த இண்டிகேட்டர் நம்மளுடைய சார்ட்டில் வந்துடும். நான் ஏன் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி காட்டிக்கிட்டு இருக்கேன், இது மற்ற ஸ்கிரிப்டில் ஒர்க் ஆகாதா அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஆனால் நம்ம ஒரு ஸ்கிரிப்டை தான் ஒவ்வொரு நாளும் நம்ம தொடர்ச்சியாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா புருஸ்லி ஒன்று சொல்லியிருக்காரு, நான் 10,000 கட்டாஸ் தெரிஞ்சவனை பற்றி நான் கவலைப்படலை, ஆனால் ஒரு கட்டாஸு தெரிஞ்சு அதை 10,000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான் இல்லையா, அவனை பார்த்தா நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்ஷனையும் நல்ல ஒரு ரிசல்ட்டையும் நமக்கு கொடுக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இருக்கக்கூடிய 7,500 ஸ்கிரிப்டில் நீங்கள் 7,500 ஸ்கிரிப்டையும் நீங்கள் டெய்லி ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னா அதை நீங்கள் தொடர்ச்சியாக ட்ரேட் பண்ணுங்கள், அதுலேருந்து நம்ம ப்ராஃபிட்டை எடுக்கலாம். இப்போ பாருங்கள், மார்க்கெட்டு இங்கே ஓப்பன் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், பார் ரீப்ளே பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். செட்டிங்ஸ் போகிறேன், அதில் நேராக இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது வைக்கிறேன். சரிங்களா? இப்போ மார்க்கெட்டு 3 டைம்ஸ் ஸ்பீடுக்கு இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் ஆன உடனே நமக்கு என்ன ஆச்சுன்னா, மேலே 2 லைனு, கீழே 2 லைனு, நடுவில் ஒரு லைனு ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேவா? நான் இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன், பார்த்துக்கேன். இப்போ மார்க்கெட்டு இங்கேருந்து நேராக மேலே போச்சுன்னா நம்ம அங்கே செல் பண்ணணும். பை ஜோனுக்கிட்ட வரும்போது நம்ம பை பண்ணணும். இன்னையோட மார்க்கெட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, கொஞ்சம் மார்க்கெட்டு கொஞ்சம் இல்லை, ஒரு 300 பாயிண்ட் நமக்கு கேப் அப்பாகவே ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம புல்லிஷ் R3C பேட்டர்ன் வந்தால் மட்டும் நம்ம பை பண்ணுவோம், பேரிஷ் R3C பேட்டர்ன் வந்தால் நம்ம செல் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துலையே பாருங்கள், ஃபஸ்ட்டு 3rd கேண்டிலே நமக்கு ஒரு பேரிஷ் R3C கன்ஃபர்மேஷனு பக்காவாக கிடச்சிருக்கு. இது ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில், அதுக்கு அடுத்தது ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில். இப்போ இந்த 2 கேண்டில் தான் நமக்கு என்ட்ரி பாயிண்ட். இந்த 2வது கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸு, அதாவது 50,187 அந்த 2வது கேண்டிலோட லோவை உடைச்ச உடனே திருப்பியும் மார்க்கெட்டு 50,187 கிட்ட வரும். அங்கே தான் நம்ம என்ன பண்ணணும், 50,200 புட் ஆப்ஷனை பை பண்ணணும். போயிடுச்சா? கரெக்டாக நமக்கு போயிடுச்சு. அப்போது நமக்கு நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட்டு இங்கே கிடச்சிருக்கு. 50,187லேருந்து பை ஜோன் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். இல்லை அடுத்தபடியாக ஒரு புல்லிஷ் R3C வரும் இல்லையா, அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. 50,190லேருந்து இது வரைக்கும் எவ்வளோ கிடச்சிருக்கு, 49,870. கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் கிட்ட நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இப்போ இன்னும் மார்க்கெட் கீழே போகுமா அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ இந்த அளவுக்கு கீழே போயிருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். ஓகே, இப்போ இந்த இடத்துல நமக்கு புல்லிஷ் R3C பேட்டர்ன் கிடச்சிருக்கு.
அதாவது மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்துக்கிட்டே இருக்குது, வரும்போது மார்க்கெட் ஒரு ரிவர்சல் கொடுக்குது, என்னால் இதுக்கப்புறம் போக முடியலன்னு சொல்லுது. அதை வந்து அது அடுத்த கேண்டில் கன்ஃபர்மேஷனும் பண்ணுது. அப்போ நமக்கு இந்த 3வது கேண்டில் தான் நம்மளுடைய கன்ஃபர்மேஷன் கேண்டில். அதோட ஹையை வந்து 4வது கேண்டில் உடைக்கணும். உடைச்ச பிறகு திருப்பியும் இந்த 3வது கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ், அதாவது 49,928 வந்து க்ளோசிங் ப்ரைஸு. அந்த லோ வந்து 4வது கேண்டில் வைக்கும். அந்த 49,918 வரைக்கும் வந்திருக்கு. நமக்கு தேவை 928 தான். அதை விட 10 பாயிண்ட் கீழேவே வந்திருக்கு. அது வந்த பிறகு தான் நம்ம அந்த இடத்துல 49,900 கால் ஆப்ஷனோ இல்லை 49,800 கால் பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலோட லோவை வச்சாலே நமக்கு போதும். அப்போ பாருங்கள் மார்க்கெட் எந்த அளவுக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னு சொல்லி பாருங்கள். மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டே இருக்கா, அவ்வளோதான். நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு மார்க்கெட்லேருந்து வெளியில் வந்துடலாம். இல்லை நீங்கள் நிறைய ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா நீங்கள் நிறையா லாட் எடுங்க. ஒரு லாட்டை அப்பப்போ புக் பண்ணிவிட்டு மீதி லாட்டை மட்டும் நீங்கள் ஸ்டாப் லாஸை காஸ்ட்டு வச்சுட்டு நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இது வந்து புல்லிஷ் R3C பேரிஷ் R3C பேட்டர்னோட சீக்ரெட். சரிங்களா? இப்போது இல்லை சார் எனக்கு அதெல்லாம் பார்த்து எடுக்க தெரியாது சார், நான் பை வந்தால் பை பண்ணுறேன், செல் வந்தால் பை பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல பாருங்கள் பை வந்திருக்கா. பை வந்துட்டு மார்க்கெட் நேராக கீழே வந்து இங்கே வந்து இதுக்கு கீழே லோ பாருங்கள் 49,806. நம்முடைய ஸ்டாப் லாஸ் என்ன 49,800. அப்போ ஸ்டாப் லாஸ் அடிக்கவே இல்லை. சரியா? அப்போ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. இப்போ ரிவர்சல் வரும்போது நம்ம பை எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம என்றைக்காவது இந்த மாதிரி மார்க்கெட் வந்து தொடர்ச்சியான கேண்டில் கீழே வரும்போது நம்ம என்ன சொல்கிறோம், அப்போது கபடி கால்குலேஷனை யூஸ் பண்ணுன்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு பை டார்கெட் எனேபிள் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கூடவே தேவைப்பட்ட அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா டார்கெட்டை எனேபிள் பண்ணிக்கிறோம். இப்போ இது வந்து நமக்கு பையோட மிடில் பாயிண்ட்டு. இப்போ நமக்கு பாருங்கள் 4 டார்கெட் வச்சுருந்தேன். 4 டார்கெட்டுமே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக நமக்கு ஹிட் ஆகிடுச்சு. இது தாங்க நம்மளுடைய ட்ரேடிங் ஸ்டைலு. இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுக்கு கால் பண்ணி கேளுங்க. ஏற்கனவே இண்டிகேட்டர் வாங்கினவங்க இதை எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை திரும்ப பாருங்கள். ரொம்ப சிம்பிள். நமக்கு என்ன தேவை அப்படின்னா எந்த இடத்துல சப்போர்ட் ஜோன் ஃபார்ம் ஆகுது, எந்த இடத்துல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஃபார்ம் ஆகுது. ஏன் இத்தனை கேண்டில் வந்து நமக்கு இந்த பை ஜோன்லேயே திரும்ப போய்கிட்டே இருக்குது? ஏன் இந்த கேண்டில் வந்து நம்மளுடைய இந்த லெவலில் போய்ட்டு ரிஜெக்ட் ஆகுது, இந்த லெவலில் போய்ட்டு ரிஜெக்ட் ஆகுது, இந்த லெவலில் போய்ட்டு ரிஜெக்ட் ஆகுது, திருப்பியும் இந்த இடத்துல போய்ட்டு ரிஜெக்ட் ஆகுது? ஏன் அப்படின்னா ஒவ்வொரு லெவலும் ஒரு அட்வான்ஸ்டு ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம மிஷின் லேர்னிங் கான்செப்ட்லாம் அதில் ஆட் பண்ணி நம்ம இந்த இண்டிகேட்டரை டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இண்டிகேட்டரை நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எடுத்தீங்க அப்படின்னா ஓவராலாக நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு ரியல் மணியை போடுங்க. செபி ரெகுலேஷன் படி இது ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ தான். இந்த எஜுகேஷனல் வீடியோவிலேயே உங்களுக்கு தெளிவாக லைவாக உங்களுக்கு காட்டியிருக்கும். சரிங்களா? அப்போ ஆனால் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் ட்ரேடிங் மார்க்கெட்டில் நிலைச்சி நிற்க முடியும். ஸ்டாப் லாஸ் வைக்காமல் மார்க்கெட் கீழே போக நான் வாங்கிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா அது தப்பு. ஓகேவா? அந்த மாதிரி நம்ம அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. அப்போது நம்ம இண்டிகேட்டரோட ஒர்க்கிங் ப்ரொசீஜர் எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்புகிறேன். எந்த சந்தேகம் இருந்தாலும் நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், 9500009154. அந்த நம்பரில் கால் பண்ணி உங்களுடைய அனைத்து விதமான சந்தேகங்களையும் நீங்கள் தீர்த்துக்கலாம். வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். எங்களுடைய கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்கு 24/7 உங்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருக்காங்க. நன்றி, வணக்கம். உங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.